டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மருத்துவத்துறையில மெடிக்கல் கோர்சஸோ இல்லைன்னா பேராமெடிக்கல் கோர்சஸோ நீங்க எடுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சாதான் பின்னாடி வரக்கூடிய 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ உங்களோட ஸ்டடிஸ் வந்து ரொம்பவே வந்து பெட்டரா இருக்கும். நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. சோ நம்ம எல்லாருக்குமே மைண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும், பிஃபார்ம் படிக்கணும், பிபிடி படிக்கணும், ஓடிஐடி படிக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணும், பிடிஎஸ் படிக்கணும், நிறைய கனவுகள் இருக்கும். நம்ம 12th முடிச்ச உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கோர்சஸ்க்கு வெளியே இருந்துதான் அந்த கோர்சஸை வந்து யோசித்து பார்க்குமே தவிர, அந்த கோர்சஸ்க்கு உள்ள போய் இதோட படிக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கும், இதோட சப்ஜெக்ட் எப்படி இருக்கும், நம்ம படிக்கிற இடம் எப்படி இருக்கும், கவர்மெண்ட் காலேஜ் எப்படி இருக்கும், என்னோட ஹாஸ்டல் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா ரொம்ப டீப்பா வந்து யோசிக்க மாட்டோம். வெளியே இருந்து மேலோட்டமா பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும், பிஃபார்ம் படிக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணும், இந்த மாதிரி தான் நம்ம யோசிப்போம். பட் அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு அட்மிஷன் கிடைச்சு ஒரு காலேஜுக்குள்ள நீங்க போகும்போது, அதுலயும் குறிப்பா வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்குள்ள போகும்போது நிறைய டிஃபிகல்டிஸ் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப நிறைய மாணவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஐயோ நான் தெரியாம இந்த கோர்ஸ் எடுத்துட்டனோ, எனக்கு கஷ்டமா இருக்குது, என்ன இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது, என்ன கவர்மெண்ட் ஹாஸ்டல் இப்படி இருக்குது, சப்ஜெக்ட் ஏன் இப்படி இருக்குது, என்ன எப்ப பார்த்தாலும் படிக்க சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்ல இருக்க சொல்றாங்க, ஒரு டைமிங் கிடையாதா, 9 மணிக்கு காலேஜ் தொடங்கினா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 4 மணிக்கு முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்களே, அவன் பிஇ படிக்கிறான், அவன் எல்லாம் காலேஜுக்கு 9:30 போனான்னா சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறான், எனக்கு மட்டும் இந்த காலையில 7 மணிக்கே வர சொல்றாங்க, ராத்திரி 8 மணி ஆச்சு, என்ன விடல, நான் எப்ப பார்த்தாலும் இந்த வார்டுக்குள்ளே இருக்கிறேனே, எப்ப பார்த்தாலும் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கிறேனே, எப்ப பார்த்தாலும் ரைட்டிங் ஒர்க்ஸ் தராங்க. சோ இந்த மாதிரி அண்ட் முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு லீவு தர மாட்டாங்களா, எனக்கு ஒரு கிறிஸ்துமஸ்க்கு 10 நாள் லீவு கிடைக்காதா, தீபாவளிக்கு ஒரு 15 நாள் லீவு கிடைக்காதா, 1 மந்த் எனக்கு வந்து ஆனுவல் வெக்கேஷன் கிடைக்காதா. சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் உள்ள போனதுக்கு அப்புறம் வரும். சோ அதை பத்தி இப்பவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஈஸியா நீங்க என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா சமாளிச்சிடலாம், இல்லைன்னா அழகா வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணி நம்ம அழகா அதுல இருந்து வெளியே வந்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலரி. சோ படிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யூடியூப் சேனல் பார்த்திருப்பீங்க, இல்லைன்னா நிறைய கூகுள்ல உள்ள வெப்சைட் பார்ப்பீங்க. எல்லாருமே சொல்லுவாங்க பிஎஸ்சி நர்சிங் படிச்சு முடிச்சோம்னா 1 லட்சத்தில் உடனடியாக சம்பாதிக்கலாம், பிஃபார்ம் படிச்சு முடிச்சா உடனே ஒரு பார்மசி வைக்கிறோம், லேக்ஸ் கணக்குல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா டர்ன் ஓவர் பண்ணலாம், பிபிடி முடிச்சோம்னா உடனே ஒரு கிளினிக் வைக்கலாம், அப்படி பேஷண்ட்ஸ் நமக்கு வரிசையில வந்து நிப்பாங்க, பயங்கரமா சம்பாதிக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் இருக்கும். ஆனா ரியாலிட்டியில அது இல்ல. பேராமெடிக்கல் கோர்சஸ்ல எந்த ஒரு டிகிரி கோர்சஸ் படிச்சாலும், ஈவன் நீங்க எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலுமே இனிஷியல் கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் ஆகும். சோ முதல்ல நீங்க வந்து வேலையை என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். வேலையை படிக்கிறது எப்படி படிக்கிறது, ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம், பெரிய ஹாஸ்பிட்டல்ல வந்து வேலையில ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த வேலையை படிச்சு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ஸ்கில்ஃபுல் பர்சனா, திறமசாலியா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா மாறணும். சோ இந்த மாதிரி வேலையை நல்லா தெளிவா படிச்சு உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகுறது வரைக்கும் உங்களோட சேலரி எப்படிதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான சேலரியா தான் இருக்கும். சோ ஆவரேஜான சேலரினா எவ்வளவு, அதுக்கு 5000 6000 கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது, ஒரு ரீசனபிளான சேலரி இருக்கும். சோ ஒரு பேராமெடிக்கல் கோர்சஸை பொறுத்தவரையில பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 10,000ல இருந்து மினிமம் ஒரு 10,000ல இருந்து மேக்சிமம் வந்து ஒரு 15,000-16,000 வரைக்கும் இனிஷியல் சேலரி இருக்கும். இது நீங்க உங்க ஊர்ல உள்ள ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா ஒருவேளை 10 தான் தருவாங்க, 11 தான் தருவாங்க. இது ஒரு 100 பெட்டட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல போறீங்க அப்படின்னா ஒரு 15, 16, 14, 13 இந்த ரேஞ்சில் இருக்கலாம். சோ நீங்க வேலையை படிச்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி மேல 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 அடுத்த லெவல்ல போகும்போதுதான் பேராமெடிக்கல் கோர்சஸை பொறுத்தவரையில சேலரி கிடைக்குமே தவிர, இல்ல என் ஃப்ரெண்டு ஐடில உடனே 40,000 வாங்குறான், 30,000 வாங்குறான், அப்படி பேராமெடிக்கல்ல இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது. பட் நாள் போக போக இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சேலரி உங்களால வாங்க முடியும். ரெண்டாவது பிரச்சனை காலேஜ் லைஃப். காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும், சும்மா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு காலேஜை கட் பண்ணிட்டு வெளியே போனோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணோம், ஒரு 10 நாள் 15 நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போனோம், இல்லைன்னா வந்து பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணோம், ஜாலியா இருக்கலாம் ஹாஸ்டல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது. பேராமெடிக்கல் கோர்சஸா இருந்தாலும் சரி, ஒரு மெடிக்கல் கோர்சஸா இருந்தாலும் சரி, இது வந்து என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு மனித நேயத்தோட அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் எண்ணத்தோட படிக்கக்கூடிய படிப்பு. சோ இங்க வந்து எரர் அப்படிங்கிறது வரக்கூடாது. ஒரு நம்ம சிஸ்டத்துல ஒர்க் பண்றோம், ஒரு தப்பு வந்துட்டுனா பரவாயில்ல, கட் காப்பி பேஸ்ட் பண்ணி மாத்திட்டு போயிடலாம். பட் ஹியூமனுக்கு நீங்க வந்து ஒரு சர்வீஸ் பண்ண போகும்போது அங்க வந்து தவறு வந்துட்டுனா இழப்பு அப்படிங்கிறது பெருசா இருக்கும். சோ உங்களோட காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் யுவர் எஜுகேஷன், உங்களோட படிப்பு சம்பந்தமாவே தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க எங்க இருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வார்டுல இருப்பீங்க, டைமிங்கே கிடையாது. நான் வந்து
எனக்கு கரெக்டா 9 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 4 மணிக்கு முடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. சோ உங்களோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லாருமே உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க. அங்க ஒரு வார்டை போய் பாருங்க. ஒரு ஃபீமேல் மெடிக்கல் வார்டை போய் பாருங்க, மேல் மெடிக்கல் வார்டை போய் பாருங்க. அங்க போய் பாருங்க. அங்க போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேஷண்ட்ஸ் இருக்காங்க, எந்த மாதிரி அந்த இடங்கள் இருக்குது, அங்க உங்களால அக்குமுலேட் பண்ண முடியுமா, சந்தோஷமா இங்க படிக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. நம்ம படிக்கக்கூடிய இடம் கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். நம்ம ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறோம். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனிதனோட உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய இல்லைன்னா தீர்வுக்கு கொடுக்கறதுக்குள்ள அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய படிப்புகள் நம்ம படிக்கும்போது நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நம்ம நிறைய நம்மளோட சந்தோஷங்களை சில நேரம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிறிஸ்துமஸ்க்கு லீவ் கிடைக்காம போகலாம், நிறைய நாள் லீவ் கிடைக்காம போகலாம். வீட்டுல அண்ணனுக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் வச்சிருப்பாங்க, ஆனா உங்க காலேஜ்ல உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா லீவு தராம போகலாம். சோ இது எல்லாமே நம்மளோட படிக்கும் போது மட்டும் இல்ல, நாளைக்கு நீங்க வேலை செய்யும் போதும் இந்த மாதிரிப்பட்ட இஷ்யூஸ் கண்டிப்பா இருக்கும். நீங்களே யோசித்து பாருங்க, தீபாவளி அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பேஷண்டே இருக்கக்கூடாதா, இல்லனா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பேஷண்டே இருக்கக்கூடாதா, யாருக்கும் நோயே வரக்கூடாது, எனக்கு தீபாவளி எனக்கு கிறிஸ்துமஸ் எனக்கு லீவ் வேணும்னு எப்படி கேட்க முடியும்? அப்படி கேட்க முடியாது. ஒரு ஹாஸ்பிட்டல்னு இருந்தா என்னைக்கும் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்க்கு சப்போர்ட் பண்றது தான் நம்மளோட வேலையே தவிர அதை விட்டுட்டு எனக்கு லீவு தான் முக்கியம் அப்படின்னு நீங்க என்ன செய்ய முடியாது அப்படின்னா அங்க கேட்க முடியாது. அதை நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படிக்க தான் செய்யணும். சோ நீங்க அதுக்கான மைண்டை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட். இது வரைக்கும் நீங்க ஸ்கூல் லைஃப்ல சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. ஆனா பாராமெடிக்கல் கோர்சஸ்லயும் சரி, எம்பிபிஎஸ், பிடிஎஸ்லயும் சரி, நீங்க உள்ள போனோம்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இங்கிலீஷ்ல தான் இருக்கும். சோ எல்லாருக்குமே இங்கிலீஷ்ல தான் நீங்க படிக்க வேண்டியது இருக்கும். ஐயோ நான் எப்படி இங்கிலீஷ்ல படிப்பேன், நான் 12th இங்கிலீஷ் ஜஸ்ட் பாஸ் தான் ஆனேன், 50 மார்க் தான் எடுத்தேன், என்னால இங்கிலீஷ்ல முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களே மாதிரிதான் நானும் ஒரு காலத்துல நினைச்சேன் என்னால இங்கிலீஷ்லாம் படிக்கவே முடியாதுன்னு. கொஞ்ச நாள் நமக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு 3 months கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களே அதை என்ன செஞ்சுப்பீங்க அப்படின்னா புரிஞ்சுப்பீங்க. அழகா இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் மேக் பண்ணி படிக்க ஆரம்பிப்பீங்க. சோ நமக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. நம்ம ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் பண்ணும்போது அங்க ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அந்த லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா அனாட்டமிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம சாதாரணமா ஹார்ட் அப்படின்னு சொல்றது அங்க கார்டியாக் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க கிட்னி அப்படின்னு சொல்றது அங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரீனல்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் ஒரு மெடிக்கல் டேர்ம் இருக்கும். சோ ஒன்னொன்னையும் அந்த மெடிக்கல் டேர்ம்ல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா படிக்க ஆரம்பிப்போம். நம்ம சொல்லும் போது இது ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம், இது ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஆர்ம்ஸ்ல எத்தனை மசில்ஸ் இருக்கு, அதுல ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். அந்த பேரெல்லாம் யாருக்கு வாயிலையும் நுழையாது, அந்த அளவு இருக்கும். பட் போக போக படிக்க படிக்க உங்களுக்கு சொல்லித்தர இந்த சப்ஜெக்ட்மே என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஈஸி ஆயிடும். ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்க கஷ்டப்பட்ட நீங்க தேர்ட் இயர்லயும் ஃபோர்த் இயர்லயும் ஓனா கதை எழுதுற அளவுக்கு நீங்க என்ன செஞ்சிருவீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லயும் சப்ஜெக்ட்லயும் டெவலப் ஆயிடுவீங்க. சோ இந்த மருத்துவ படிப்புகளை பொறுத்தோ இல்லைன்னா துணை மருத்துவ படிப்புகளை பொறுத்தோ நீங்க என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா பயப்படவே வேண்டாம். எல்லா கோர்ஸுமே இதே மாதிரி தான். 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் போகும்போது அங்கேயும் வித்தியாசமா தான் இருக்கும். 12th முடிச்சுட்டு இன்னொரு சப்ஜெக்ட் போகும்போது அங்கேயும் வித்தியாசமா தான் இருக்கும் எல்லாமே. சோ எப்பவுமே நம்ம 12th முடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு போகும்போது எல்லாத்துலயுமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், எல்லாத்துலயுமே கொஞ்சம் மாறுபாடு இருக்கும். பட் அதை நீங்க என்ன செஞ்சுக்கிடணும் அப்படின்னா அக்செப்ட் பண்ணி அதுல முடிஞ்ச அளவு உங்களோட நேரத்தை நீங்க காலத்தையும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா செலவழிச்சு அதுல நம்ம எப்படி மேல வரலாம், எப்படி நம்ம அதை நல்லா படிக்கலாம், எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா யோசித்து பிளான் பண்ணி படிக்கும்போது நீங்க நல்ல டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆகி நல்ல ஒரு 75% 80% மேல அரியர் இல்லாம அந்த சப்ஜெக்ட்ஸை கிளியர் பண்ணி வரும்போது உங்களோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு ஹாப்பியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. மத்தவங்கள மாதிரி இல்லாம நம்ம ஒரு ஹியூமன் கிட்ட என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒர்க் பண்ண போறோம். சோ அந்த சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 4 விஷயத்தையும் உங்களோட மைண்ட்ல வச்சுக்கோங்க. காலேஜ் லைஃப் எப்படி இருக்கும், உங்களோட என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்கும், சப்ஜெக்ட் எப்படி இருக்கும், அண்ட் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா மருத்துவத்துறையில ஜாயின் பண்ணுங்க. அப்பதான் அதுல நீங்க சர்வை பண்ணி வெளியே வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பை பை, தேங்க்யூ.